ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வச்சு முட்டை பிரியாணி தாங்க செஞ்சுருக்கிறேன். குக்கரில் குழையாமல் இந்த மாதிரி உதிரியாக வர மாதிரி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாங்க. இந்த கலரே பாருங்கள், ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே டேஸ்ட்டில் வரணும்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அப்படியே செய்யுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். குக்கரில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் அன்னாச்சி, இது எல்லாமே சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பை ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், லோவாகவே வச்சுக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா இலை அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டோம்னா அந்த பிரியாணியோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு தான் கணக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 3 தக்காளி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதாவது பிரியாணி பொடி இருக்குல்லங்க, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 50 மில்லி இருந்ததுன்னா போதும். நல்லா பெரட்டி விட்டுட்டோம்னா அது நல்லா அப்படியே மசிஞ்சு அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அளவு தண்ணி ஊற்றிடலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி தாங்க ஊற்றணும், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு குழஞ்சிரும். அதனால் நான் வந்துட்டு இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி நல்லா கொதித்த உடனேயுமே அரிசியை நல்லா கழிஞ்சிட்டு சேர்த்துடலாம். இப்போது முட்டை ஃப்ரை பண்ணுறக்காக கொஞ்சமாக ஆயிலில் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறேன். முட்டையை நல்லா தோல் உரிச்சிட்டு கீரல் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கலக்கி விடணுங்க. இப்போது நல்லா கொதி வந்துருச்சுங்க. முட்டை இதோடு சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டை இதோடு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரில் விசில் போட்டுடலாம். விசில் போட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தம் போனதுக்கப்புறமா பார்க்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆறுச்சுன்னா நல்லா பளபளன்னு வரும். சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி தாங்க இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். பாய். நம்மக்கிட்ட ஹோம்மேடாக எல்லா மசாலா பொருள்களுமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, சத்து மாவு, குழந்தைங்க சாப்பிட்றதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற சத்து மாவு கிடைக்குங்க. ஒரிஜினல் பசு நெய் கிடைக்கும், எருமை நெய் கிடைக்குங்க, ஒரிஜினல் நாட்டு மாட்டு பசு நெய் கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்குங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே வந்துட்டு நாங்களே வாங்கிட்டு வந்துட்டுங்க, சுத்தம் பண்ணி வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துங்க நல்லா வந்துட்டு சளிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பேக்கிங்கே பண்ணுவேங்க.
நம்மக்கிட்ட எல்லாமே ப்யூராக இருக்குங்க. 100% வந்து நீங்கள் வந்துட்டு நம்பி வாங்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. ஃபாஸ்ட்டு மூவிங்கில் வந்துட்டு பசுமாட்டு நெய், சிக்கன் மசாலா, சத்து மாவு இது எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்குதுங்க. சிக்கன் மசாலா வந்து எல்லாமே கிலோ 1 கிலோ 3/4 கிலோ 1/2 கிலோன்னு தான் வாங்குகிறாங்க. எல்லாமே ரொம்ப சுத்தமாக வறுத்து அரைக்கிறாங்க. இது வந்து ஒரிஜினல் பசுமாட்டு நெய்ங்க. உங்களுக்கு கலப்படமாக இருந்தால் தான் உள்ள அந்த களி மாதிரி இருக்கும். இது ஒரிஜினலாக இருக்கிறதுனால நல்லா குருணையாக இந்த மாதிரி லிக்யூடாக தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.